வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு மாளவியா யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாளவியா யோகம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஜோதிட ரீதியாக ஒரு கிரகம், அதாவது சுக்கிரன் என்ற கிரகம் பார்த்திங்கன்னா 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானத்தில் உச்சம் பெறது தான் இந்த மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் மிகப்பெரிய பலன்களை அனுபவிக்க போகிறார்கள். கடகராசி அன்பர்கள் ஏற்கனவே அஷ்டம சனியின் பிடியிலிருந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிற இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாளவியா யோகமாகப்பட்டது ஒரு பெரிய அளவில் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதற்கு முன்னாடி இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவுலேயும் ஆன்மீக சம்பந்தமாகவும் ராசிகள் சம்பந்தமாகவும் விளக்கங்களும், அடுத்து எந்த மாதிரி கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு அதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குன்றத ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதுபடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அந்த வெற்றிக்கு உறுதுணையாக அந்த எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வளங்களும் வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்று ஒவ்வொரு நேரத்துலையும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்கும் போது உங்களுக்கு பக்க பலமாக அந்த தெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனதார பிரார்த்தனையை இந்த நேரத்தில் வச்சுக்கிறேன். இந்த கடகராசி அன்பர்களுக்கு மாளவியா யோகமாகப்பட்டது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள், ஒரு மாத கால அளவிற்கு உங்களுக்கு இந்த யோகமாகப்பட்டது இருக்குது. இந்த யோகத்தினால அந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் பயிற்சி ஆகிறாரு. மகர ராசியில் கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். கேந்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த கேந்திரஸ்தானம்ன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது. இந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஆண்களுக்கு களத்திரக்காரகன். கடகராசி அன்பர்களுக்கு ஆண்களுக்கு இந்த களத்திரக்காரகனே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு பெண்கள் மூலமாக நிறைய ஒரு லாபங்கள் வருவதற்கும், பெண்கள் மூலமாக நீங்கள் தொழில் செய்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் தொழில் செய்கிறீங்க, ஆனால் தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் கவனமோடு நீங்கள் செய்யலை. அந்த கவனம் இல்லாததுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் நஷ்டம் கடந்த காலத்துலலாம் ஏற்பட்டிருக்கு. அப்படியே ஒரு கவனமோடு செஞ்சாலும் ஒரு அசால்ட்டாக அந்த பணத்தின் மீது ஒரு தேவையான ஒரு கண்ணோட்டம் இல்லாததுனால நிறைய பொருட்களெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில். இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த எந்த அளவுக்கு நீங்கள் எப்போதுமே கிரகங்கள் நம்மளுக்கு பாதகமான சூழ்நிலையை தரவே தராது. ஜோதிட ரீதியாக சொல்ல போனால் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சூழ்நிலைகளும் தான் நம்மளை ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடியது. அதே சமயத்தில் அந்த கிரகங்கள் தான் எனக்கு சனி பகவானால தான் பிரச்சனை, எனக்கு ராகுனால தான் பிரச்சனை, எனக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்காரு அதனால தான் பிரச்சனை, எனக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறாரு அதனால தான் பிரச்சனை. உச்சமாக இருக்கிற சூரியன் 8ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா போச்சு. ஜோதிட ரீதியாக எல்லாருமே பயப்படுவாங்க. என்னடா இது சூரியன் உச்சமாக ஆயிடுச்சு, ஆனாலும் 8ஆம் இடத்துல ஆயிடுச்சு, அப்பாவுக்கு என்னமோ ஆக போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட போகுது, எல்லா இடத்துலையும் அவமானப்பட போகிறோம். இப்படி தன்னுடைய முழு ஜோதிடத்தையும் தெரியாமல், அதாவது இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு மேலாப்பில் பார்த்து வச்சுட்டு எனக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி ஆகிடுமோ, எனக்கு இந்த கிரகம்தான் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு மூல திரிகோணத்தில் தான் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நீச்ச வீடுனால பிரச்சனையாக இருக்குது, இப்படி தன்னைத்தானே ஒரு குழப்பத்திற்கு ஆளாகிறாங்க. இதெல்லாம் விட்டொழிந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜோதிடராக பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து கிளியராக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கிளியராக கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களை
ஒரு வழி நடத்தி செல்வாங்க. இல்லையா, இங்கே நான் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியில் வருவதுன்றதை நம்ம தெளிவாக ஆராய்ந்து சொல்வோம். இந்த மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு தன்னுடைய கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், நீங்கள் அப்படியே தொழிலை செஞ்சாலும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள், அந்த நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கடகராசி அன்பர்கள் எப்போதுமே எல்லோரிடமும் பாசமாக நடக்கக்கூடியவர்கள். எல்லா பதிவிலையும் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய வீட்டிற்கு யாராவது வந்தால் கூட நீங்கள் அவர்களை அரவணைப்போட தாய் எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கவனத்தோடு பார்ப்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இதனால் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டீர்கள் இந்த கடகராசி என்பர்கள். தொழிலில் அந்த நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம்னா இந்த கடகராசி என்பர்களில் தான் சொல்லணும். அதே சமயத்தில் உறவினர்கள் மூலமாக முதலீடு போட்டிருப்பீங்க. இன்றைக்கி அந்த உறவினர் முகத்தில் நம்மளால் முழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி பலதரப்பட்ட இடத்துல உங்களுக்கு வருமானத்தால் பிரச்சனை, ஒரு பணத்தினால பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கடகராசி என்பர்களுக்கு தான். தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் கடந்த காலத்தில் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த மாளவியா யோக காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுக்கு உங்களுடைய தொழிலை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு, என்னதான் அஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர், செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துலையே இருக்கிறார். அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய தொழிலை ஒரு வழி நடத்தி சென்று அதில் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக, 7ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு கிளையன்ஸையோ இல்லை கஸ்டமரையோ கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அந்த 7ஆம் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானத்தை கொடுக்க போகிறாரு. அடுத்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தமான ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக காத்துட்ருக்குது. வேலை சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும்போது உங்களுக்கு வருமானம் ஆட்டோமேட்டிக்காக, எப்போதுமே நிரந்தர வேலை இல்லைன்னு புலம்பிகிட்டு இருக்கிற இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை நிரந்தரமாகுவதற்கும் இந்த வேலை சம்பந்தமான வருமானம் அதிகமாகுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்களுக்கு கேந்திர ஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல சுக்கிரன் வருவதனால திருமணமாகாதவர்களுக்கு, இது நாள் வரைக்கும் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்க, ஜென்மச்சனி, அடுத்து எனக்கு தசாபுத்தி சரியில்லை, என்னுடைய ராசிக்கு எனக்கு எப்படி மனைவி வருவாளோ, இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையே சந்திச்சிட்டு இருந்த இந்த கடகராசி அன்பர்கள், அதனால திருமணத்தையும் தள்ளி போட்டுட்டு வந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு திருமண வாய்ப்புகள் நடைபெறுவதற்கும் அழகான ஒரு குடும்பம் அமைவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் கூட இந்த சுக்கிரன், அந்த 4ஆம் இடத்திற்குரியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு களத்திரம் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்கள். ஒரு நல்ல ஒரு செய்தின்னு சொன்னால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இதுதான் ஒரு முக்கியமான செய்தி. வசதி வாய்ப்புள்ள ஒரு களத்திரம் அமையுதுன்னா, இது நாள் வரைக்கும் அதற்காக தானே நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்குன்னு ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு வேணும், எனக்குன்னு ஒரு நல்ல சம்பாத்தியம் பண்ணுற ஒரு கணவன் வேணும், எந்த விதத்துலேயும் என்னை ஒரு வருத்தப்பட வைக்காத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு களத்திரம் தான் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த 30 நாட்களில் வரக்கூடிய வரனை நீங்கள் தவிர்க்காமல் தட்டி போகாமல் நீங்கள் அது எல்லாமே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை, அந்த சுக்கிரன்றது எப்படி ஒரு இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு காரண கிரகமோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு இனிமையான ஒரு நினைவுகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 30 நாட்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ஒரு அருமையான ஒரு
நல்ல செய்திகள், சுப நிகழ்ச்சிகள், அடுத்து வீடு வாங்கும் யோகம். ஏன்னா சுக்கிரன் அந்த 4ஆம் வீட்டு அதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூரில் வீடு வாங்கக்கூடிய யோகம் காத்துட்ருக்குது. வீடு வாங்கி நல்லா அதில் குடிபெயரக்கூடிய ஒரு யோகம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கட்டிட்டேன் மேடம், அதில் ஒரு குடி போக முடியல, என்னால் கிரகப்பிரவேசம் கூட பண்ணி வச்சுட்டேன், ஆனாலும் அதில் குடிபெயர்றதுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் வரமாட்டேங்குது, ஒரு வீடு வாங்கியாச்சு எல்லாம் செஞ்சாச்சு, அதுக்குமே அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, இப்படி நிறைய அந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம். மாளவியா யோகமாகப்பட்ட அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டு வாசக்கதவை தட்டக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகள், அதாவது உங்களுடைய எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு எண்ணங்களாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே ஒரு மேலோங்கி இருக்கணும்னு நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். எதுவுமே எதிர்மறையாக திங்க் பண்ணாமல், இந்த கடகராசி என்பவர்கள் நிறைய எதிர்மறையாக திங்க் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு எனக்கு இது நடக்கும், எனக்கு இந்த பணம் வரப்போகுது அப்படின்னு உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை அதில் வித்திட தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான ஒரு முழு வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி தசாபுத்தி, அதாவது கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது இருக்கின்ற பலன்களை சொல்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.